அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி காயத்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. உங்கள் பாஷையில் சொல்லணும்னா குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குச்சிக்கிழங்கு வந்துட்டு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொசைக் வைரஸ். ஸோ அதுக்கான அறிகுறிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலைகளில் வந்துட்டு உங்களுக்கு பச்சனும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ வைரஸுங்கிறது நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு வகையான நோய் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது நோய் கிடையாது. அதை வந்துட்டு ஒரு பரப்பக்கூடிய ஒரு காரணி வந்து பார்த்தீங்கன்னா சாருஞ்சு பூச்சியான வெள்ளையை தான் மெயினாக வந்து பரப்புது. பெமிசியா டபாச்சுன்னு சொல்லுவோம். அது இலை அடியில் உட்காந்துக்கிட்டு அந்த பச்சையத்தை எல்லாத்தையும் வந்துட்டு உரியும் போது உங்களுக்கு இலைகள் எல்லாமே மஞ்சள் கலரில் மாறிடுது. ஒரு காரணி வந்துட்டு உறிஞ்சிட்டு அடுத்தடுத்த இலைகளுக்கு அது வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு இலைகளை வந்துட்டு நீங்கள் அசால்ட்டாக விட்டுருப்பீங்க. ஆனால் அடுத்த டேலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துலையும் வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த வைரஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வைரஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இலைகளோட வளர்ச்சி வந்துட்டு அந்த இடத்துல இருக்காது, செடிகளும் வளராது. கிழங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுகள் வந்துட்டு ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல விளைச்சலே வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு இதை வந்து குறைச்சி விட்டுரும். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம ரிச்சோபயோட்டிக்ல ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்குது. அதான் வந்துட்டு அல்மைட்டின்னு சொல்லுவோம். இந்த அல்மைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வகையான நுண்ணுயிர் இருக்குது. 3 நுண்ணுயிர் வந்து உங்களுக்கு உரமாக செயல்படும், 3 வந்து பூச்சிக்கொல்லியாக செயல்படும், 3 நுண்ணுயிர் நோய்க்கொல்லியாக செயல்படும், 2 பயிர் ஊக்கியாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த இடத்துல சாருஞ்சு பூச்சியும் கண்ட்ரோல் ஆயிரும். வேறு ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் அதுவுமே கண்ட்ரோல் ஆயிரும். பயிர் ஊக்கியாக செயல்படுறதுனால கிழங்குமே நல்லா வந்துட்டு உங்களுக்கு அகலமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனைத்து குச்சிக்கிழங்கு சாகுபடி செய்கிற விவசாயிகள் எல்லாரும் இதை வாங்கி பயன்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்புக்கு 8807494699.